துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்கள்ல அதை கூட சரியா செய்ய தெரியல. அதுல நான் பார்த்தேன் அன்னைக்கு குமாரபாளையத்துல நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. அரசியல்ல ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கட்சி அது இப்பதான் அந்த கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற மாதிரியும் ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணவையும் ஏற்படுத்து. திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. விஜய் பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை, அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக இதெல்லாம் எங்கள் கட்சி அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கார். அதிமுக தொண்டன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது போனால் ரொம்ப விகாசாக போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். விஜய் கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை கூட எடப்பாடி கழற்றி விட்டு விடுவார் என்கிறார் டிடிவி தினகரன். தாவேகாவோடு கூட்டணி என்பது அதிமுக பரப்பக்கூடிய ஒரு வதந்தி தான். எப்படி கூட்டணி அமைப்பார்கள்? பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, பாஜகவை கொள்கை எதிரி என்று விஜய் சொல்லிவிட்டார். எப்படி கூட்டணி அமைக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு திருமாவளவன். விஜயோடு கூட்டணி அமைக்க எதையும் செய்ய தயாராகிறதா அதிமுக, தயாராகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் திரு ஆர் ரங்கராஜ் அவர்கள், அவரை வரவேற்கிறேன். மதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு காரை செல்வராஜ் அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல இணைந்திருக்கிற வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு மணிகண்டன் அவர்களிடமிருந்தே போகலான்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன், துரோகம் தமிழ்நாடு முழுக்க சென்று தலைவரி தாடுகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசுறத திரு டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சிக்கிறாரு. இந்த துயர சம்பவம் நடந்து முடிஞ்ச அந்த ஈரம் காய்வதற்குள்ள இப்படி ஒரு அரசியலை பேசணுமா? எரிந்த வீட்டில் போய் சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரி இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் எழறதை பார்க்குறோம். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. என்னம்மா நம்ம ஸ்டுடியோவுக்கு தமிழ் தேசிய அதிபர் சீமான் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அடடா, ஓ சாரிம்மா, நம்ம காரை செல்வராஜ் என்னன்னா பார்த்தா அப்படி தமிழ் தேசிய அதிபர் மாதிரியே இருக்கிறாரு. அதனால என்னடா திடீர்னு அவர் வந்துட்டாரோன்னு பார்த்தேன். அப்புறம் உத்து பார்த்தா தான்மா தெரியுது. அண்ணா வணக்கண்ணா, எப்படி நல்லா இருக்கீங்களாண்ணே? அதாவதுமா, தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக், தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்கிற கரூர் துன்பியல் சம்பவம் அப்படின்னு தான் நான் எல்லா டிவிலையும் இதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறோம்மா. இப்போ ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேடிவி பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அதில் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பரமா
மரண பயம்னா என்னான்னு காமிச்சிட்டாங்க அப்புறமா அப்படின்னு இந்த கதாநாயகன் புலம்புனாருமா. அந்த மாதிரி வேலுச்சாமிபுரம் வந்து விஜய்க்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்குதுமா. அது மூலமாக சில அரசியல் பாடங்களை அவர் புரிந்திருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சினா என்ன, அதோட பவர் என்ன, அதுவும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் எம்ஜிஆருக்கே இவங்க வேப்பலை அடித்தவங்க, தண்ணி காமிச்சவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பார். தனியாக நம்ம நின்னோம்னா கல்லூரிக்கு கூட முதல்வர் ஆக முடியாதுங்கிற பாடத்தை அவர் புரிஞ்சிருப்பார். திமுக ஒருவேளை தப்பி தவறி 2026 மீண்டும் ஆட்சி அமைச்சதுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற தீர்மானமான சில பாடங்களை கற்று அது மூலமாக அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாருமா. தான் வெற்றி பெறுவதை விட திமுகவை வருகின்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை நோக்கி திரு விஜய் அவர் நகர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட விளைவு அவர் என்ன பண்ணுவார்னா, தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி திமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற அவருக்கு ஜென்ம மறுஜென்மத்தில் அவருக்கு நம்பிக்கை விஜய் தன் தலைமையில் கூட்டணி அமைப்பார். அப்ப அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை ஏத்துக்கு போறாரா, கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாரா? எப்படியெல்லாம் பாருங்க, நான் முடிக்கிறதுக்குள்ள ஆரம்பிக்கிறீங்களே, சைடில் வந்து சந்தில் கோல் அடிக்கிறீங்க. நான் முடிச்சிடுறேன் கேளுங்க. நான் திருப்பி சொல்றேன், தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பார். அந்த கூட்டணி அமைக்க முடியாத பட்சத்தில் ஒரு வலுவான கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வார். நான் சொல்ற ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? தன் தலைமையில் வலுவான சொல்றேன், பொறுமையா நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது தன் தலைமையில் வலுவான கூட்டணினா நான் நிச்சயமா சொல்றேம்மா, அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு 1% தாம்மா. தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணினா இங்கே தான் இருக்குது விஷயமே. காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு உண்டு. மத ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் உண்டு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை கழட்டுவார். 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட்லேருந்து யாரையாவது ஒருத்தர் கழட்டினார்னா அவங்கள வச்சார்னா, ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் தலைமையில் கூட்டணி, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், காங்கிரஸ் துணை முதலமைச்சர், பாஜக தீட்டும் படாது அப்படிங்கிறது தான் அவருடைய தீர்மானமான சிந்தனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதற்கான சில முயற்சிகளை அவர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய டிடிவி தினகரன் இன்னைக்கு எடப்பாடி அவர்களை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இது ஒரு சந்தர்ப்பவாதமா பாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல தாவேகா கொடிய அவரோட கூட்டத்துல யாரோ எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஒரு சரியான ஒரு சமிக்கையா வந்து பார்க்கல. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சில அரசியல் அனாதிகள் உருவாவாங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம். அந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாருமா, மறந்து போயிட்டேன். அதாவது ரோட்ல பாவம் அப்பாவியா போயிட்டு இருக்கிறவனை இவரே போய் காரை விட்டு ஏற்றுவாரு. அப்புறம் இறங்கி அவனுக்கு தர்மடி போடுற அமைதி புத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, திருமாவளவன். அவரோட வேலை என்னன்னா அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்கறது. இவர் வேலையை பார்க்க சொல்லுங்கம்மா. இவர் ஏமா அதிமுக டிடிவி தரணி இதுல இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நபருக்காவது பேசுறதுக்கு ஏதோ குறைந்தபட்சம் ஒரு தர்மம் இருக்குது. இவர் விமர்சனங்களை வைங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் நம்ம மரியாதையாவே கையாள்வோம். இவர் எதுக்கு சரி, இவர் ஏமா பக்கத்து வீட்டை எட்டி எட்டி பார்க்குறாரு? எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு 3 மாசத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் சொன்னவர் யாருமா? திமுகவை தூக்கி பிடிச்சி கம்பி கட்டி அப்படியே காங்கிரீட்டா நிற்கிற திருமாவளவன். இந்த பக்கம் ஒரு வாழ்த்து. உங்களுக்கு என்னங்க அதிமுகவை பற்றி அக்கறை? நான் ஒன்று கேட்குறேம்மா, பனையூர் பாமக, இது தைலாபுரம் பாமகன்னு 2 பாமக இருக்குது இல்லையா? உறுதியா பனையூர் பாமக, அன்புமணி பாமக இந்த அதிமுக பக்கம் வரும். டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் போக போறாரு, விடுதலை சிறுத்தை அங்க இருந்து கழட்டி விட போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து முதல்ல தற்பாதுகாப்பு பக்கம் போக போறாங்க. ஒரு பெரிய கட்சி அதிமுக, இவ்வளவு ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக. ஆனா கூட்டணியில அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறோன்னு எந்த ஒரு பெரிய கட்சியுமே ஒரு பெருமையா சொல்லிக்கவே இல்லையே. எல்லாருமே இன்னும் ஹோல்டில் தானே வச்சிருக்காங்க. இந்தியாவை 3வது முறையா ஆளக்கூடிய இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாஜக கூட இருக்குது. பனையூர் பாமக எழுதி வச்சுக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீபாவளி அங்கதான் சார் கேள்வி வருது. பாஜக கூட கூட்டணி அமைச்ச கதை வேறு,
அது எப்படி கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிறது ஒரு அந்த கதை வேறு. அதற்கான விவாதத்தை நம்ம நிறைய நடத்தி இருக்கிறோம். அப்படி பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் அதிமுக வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ற தாவேக கூட்டணிக்கு வரணும், அது ஒரு நல்ல சமிக்கை, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குதுன்னு எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அப்ப நீங்க வந்து பாஜகவை கழட்டி விட போகுது அதிமுக அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அபிநயாவுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் அரசியல்லாம் நிறையா படிச்சுட்டு தான் நீங்கள் சன் டிவியில் விவாத மேடைக்கு தலைமை வகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ்ன்னு கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சாமா பாஜகவோட பாபர் மசூதியை இடித்த பின்பு போய் 99 ஜெயலலிதா அம்மா அந்த பக்கம் வெளியே போனவுடனே போய் வலிய கூட்டணி வச்சுக்கிட்டு வாஜ்பாயும் அத்வானியும் எனது 40 ஆண்டு கால நண்பர்கள்னு போய் குஜராத் கலவரம் பற்றி எரிஞ்சப்ப அது அந்த குஜராத் மாநிலத்தின் உள் விவகாரம், அதில் கருத்து சொல்வதற்கு என்ன இருக்குதுன்னு நல்லா முழுவதுமா பதவி ஆண்டு அதைத்தான் சொல்றேன். அப்படி சொன்ன கருணாநிதியே பல்ட்டி அடிச்சார. விஜய் கட்சியில எடப்பாடி பல்ட்டி நான் சொல்லமா எடப்பாடி பல்ட்டி அடிப்பார்ல. விஜய் தன் தலைமையில் ஒரு கூட்டணிக்கு முயற்சிப்பார், அது காங்கிரஸை கொண்டு வர முயற்சிப்பார். இல்லங்கிற பட்சத்துல அதிமுக கூட்டணியில் திமுகவை அழிக்கணும், திமுகவை வீழ்த்தணும். ஓகே சார். திரு செந்தில்வேல், இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் தலைமையில கூட்டணி அமையும், ஆனா அது வந்து அதிமுக இல்ல காங்கிரஸ், திமுகல இருந்து கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு விஜய் பக்கமா வருவாங்க அப்படின்ற வாதத்தை திரு மணிகண்டன் வைக்கிறார். முதல்ல அவர் பேசும்போது நான் குறிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக குறிக்கிடல. நல்ல வாதங்களை வைக்கக்கூடியவர் சகோதரர் மணிகண்டன். கொஞ்சம் நாகரிகமான சொல்லாடல்களை ஒரு பொது அவையில் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த கண்ணியக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் அதை திரும்ப பெற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இல்லை, அதே கருத்தில் தான் அவர் தொடர்வார் என்று சொன்னால் என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்ன வாதம்? அடுத்த வீட்டு பாத்ரூமை எட்டி பார்க்குறாருன்னு எப்போ பாரு பாத்ரூமு பெட்ரூமு இந்த சிந்தனை விட்டு உங்களுக்கு வெளியிலே வர முடியாதா? என்ன பேசினார்? எல்லாரும் தான் எல்லா கூட்டணி பற்றியும் பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எதுக்கு திமுக பாத்ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தமா? இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்? ஒரு அறிவார்ந்த வகையில் வைக்கிற வாதமா இது? ஸோ ஒன் திங். இன்னொன்று, எப்போ மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிறிஸ்தவராக மாறினார்னு எனக்கு தெரியல. நான் இன்னி வரைக்கும் அவரை ஹிந்து நம்பிட்டு இருக்கிறேன். இப்போ தான் சேலம் மணிகண்டன் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அவர் ஃப்ளோவில் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவராக மாறினார்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? நீங்கள் கவனிக்கலையா? ஏன்னா விஜய கூட்டணி கலைச்சார்ல, விஜய கூட்டணி வண்டு சுத்துதா இல்ல வந்து எல்லாம் உங்க காதுல என்னெல்லாம் குத்திருக்கு நான் சொல்றேன். மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா கேளுங்க, அமைதியா கேளுங்க மிஸ்டர் மணிகண்டன். நாகரிக உரையாடல தொடருங்க, நாகரிக உரையாடல நான் சொல்லாத ஒண்ணு சொல்றீங்க. நீங்க சீமான் உட்கார்ந்து இருக்கறாரான்னு சொன்னீங்களா? உங்க கண்ணுல வண்டு புகுந்துடுச்சா? காரை சொல்லராஜ சொல்லும்போது சீமானு தெரியுதுல, உங்க கண்ணுல வண்டு குத்திடுச்சா? அமைதியா இருங்க. வார்த்தைகளை உங்களோட எனக்கு நல்லாவே பேச தெரியும், அமைதியா பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல. ஆக்கப்பூர்வமா அறிவார்ந்த உரையாடல் நடத்துவோம். மணிகண்டன் ப்ளீஸ். என்ன சொன்னாரு? விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி சேரும்னு சொன்னார். அது பிரச்சனை இல்லை, அது அவருடைய கருத்து. காங்கிரஸும் விஜயும் ஒரு நெருக்கத்தில் வர்றாங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ராகுல் காந்தி விஜயை அழைத்து பேசினார், அதெல்லாம் அவர் பேசினார்னா எனக்கு மாற்று கருத்து இல்லை, அது அவருடைய கருத்து. அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் கவனிச்சிங்களா? மத ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுன்னாரு. அது என்ன மத ரீதியாக ஒற்றுமைன்னு எனக்கு புரியல. அப்போ அதே அர்த்தத்தில் தாவேகாவோடு கூட்டணி அமைய போகிறது, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறல எடப்பாடி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவராக மாறிட்டார். மத ரீதியாக விஜயோடு ஜோசப் விஜயோடு கூட்டணி வைக்க தயாராகி விட்டார் என்று சேலம் மணிகண்டன் சொன்னதாகத்தானே நான் புரிஞ்சுப்பேன். அது என்னங்க எனக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமி விஜய கூட்டணிக்கு அழைத்தால் அது வந்து திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் கூட்டணிக்கு அழைச்சா அது மதமா? ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் என்பதாலா? என்னம்மா இதுதான் ஒரு வாதமா, ஒரு அவையில் வைக்கிற வாதமா? ஸோ அதெல்லாம் தயவுசெய்து அந்த வாதங்கள்லாம் தவிர்த்துட்டு நகரலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் ரெண்டு விஷயங்கள் சொல்லிடுறேங்க. பொதுவாக தேர்தல் அரசியல் இருந்து வருகின்ற பொழுது வெற்றி தான் எல்லோருக்கும் குறிக்கோள். அப்போ திமுக அணி வலிமையாக இருக்கிறது. அந்த திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான அணியை கட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் யாருக்கு இருக்கிறது? அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. ஸோ அவங்க வந்து எந்த அணி, எந்த கட்சி திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய கட்சி தங்கள் அணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார், அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் தாவேகா கொடி பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. அவங்க கருப்பு உள்ள சோப்பு டிஷர்ட் போட்டவர் அந்த கொடியை காட்டினார், அவர் அதிமுக காரெலாம் நிறைய பேசிட்டாங்க. நான் அதுக்குள்ளே போகக்கூட விரும்பலை. நான் ரொம்ப மேம்பட்ட வாதமாக ஒன்று வைக்கிறேன். அவ்வாறு ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா, அந்த இடத்துலேருந்து பேசுவோம். அதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னெல்லாம் சிக்கல் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அஇஅதிமுக உறுதியாக இருக்கிறது.
எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். ஆனால் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் தாவேகா உறுதியாக இருக்கிறது. அப்போ முதல்ல அந்த பிரச்சனை அந்த அணிக்குள்ளே வந்துடும். ரைட்டா? இதுவரைக்கும் அந்த அணியில் அந்த பிரச்சனை வரல. எந்த அணியில்? அதிமுக அணியில் இதுவரைக்கும் அந்த பிரச்சனை வரல. யார் ஒருவேளை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் சமரசம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளம் இன் ஃபியூச்சர் நடக்கலாம். நான் எல்லாத்தையும் வந்து அப்படிலாம் நடக்காது, வாய்ப்பே இல்லை அப்படிலாம் பேச விரும்பல. நான் அரசியலாக பேச விரும்பல. அவ்வாறான ஒரு கூட்டணி அமைந்தால் அது என்ன மாதிரி அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் அப்படி அமையவே அமையாதா? வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ இதில் ஒரு காமெடி வரும் விவேக் படத்தில். எனக்கு ஐஜியை நல்லா தெரியும், அப்படியா, பட் ஐஜிக்கு என்ன தெரியாது அப்படின்ன மாதிரி தாவேகா கொடி பறக்குதுன்னு இவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர தாவேகா என்ன சொல்லுது இது வரைக்கும்? இப்போ கூட்டணி அப்படிங்கிறது இங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அப்பவே வந்து மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர்கிட்ட ஐடி கார்டை காட்டுங்கிறாரு. அவர் ஐடி கார்டை காட்டலை, விட்டுருங்க. அவங்க தொண்டர்கள் விரும்பலாம். பல நேரத்தில் தொண்டர்கள் ஒரு கூட்டணி வேணும்னு விரும்புவாங்க, தலைமை மறுக்கும். தலைமை விரும்பும், தொண்டர்கள் மறுப்பாங்க. எல்லாமே நடக்கும். அதிமுகவிற்கும் தாவேகாவிற்குமான ஒரு கூட்டணி என்று எடுத்துக்கொள்வோன்னு வைங்க. அதிமுக கூட்டணியில் தாவேகா தன்னை இணைக்கணும் அப்படின்னு விரும்புச்சுன்னா அதை யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும். அவர் இப்போ வரைக்கும் பேசியிருக்கிறாரா? குறைஞ்சபட்சம் ஆதவ அர்ஜுனா போன மீட்டிங்க்கு முந்தின மீட்டிங் தான் என்ன சொன்னாரு? இதே விஜய் ரொம்ப நாளைக்கு இல்லை, நான் பழைய கதைக்கு போல, இவர் மாதிரி அப்போ போல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்ட பொழுது என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னார், அந்த மேடம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் மன்னிப்பாங்களா? அவங்க பாஜக வேண்டான்னு சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, அம்மா வந்து உங்களை மன்னிப்பாங்களா அப்படின்னு கேட்டார் அவர். ரைட்? அப்படி கேட்டவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவார் என்றால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நான் மறுக்கலை. அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஒன்று. அதற்கு முன்பாக அவர் இன்னொரு சொன்னார், திமுக எப்படிப்பட்டது என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார். போகிற போக்கில் அந்த 41 மரணங்களுக்கும் திமுக மீதான ஒரு வெறுப்பை கக்கிட்டு போனார். தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வைத்ததற்காக விஜயை ஓட விரட்டினவர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். கையை கட்டி ஹஸ்கி வாய்ஸில் பேசினார் விஜய். கோடநாடு எஸ்டேட்டில் சந்திரசேகரும் விஜயும் போய் காத்திருந்தார்கள். அதிமுக தான் விஜயை ஓட விட்டுச்சு. எதுக்கு? வெறும் படத்தலைப்புக்கு ஓட விட்டீங்க. அதனால இது ஏதோ திமுக இன்னைக்கு அதிமுக இதற்காக இந்த கூட்டணிக்காக எவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்கிறதுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம். கரூரில் சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய கணவர் செல்வராஜ், அவருடைய பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடக்குது. இவர்கிட்ட போய் இன்னைக்கு மீடியாஸ் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தான் வந்து சந்திராவின் கணவர் செல்வராஜ்? ஆமாங்க. உங்கள் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஐயா சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்களே, எனக்கு அதுனா என்னன்னு தெரியாது, என்னங்க நடக்குதுங்கிறாரு. அவருக்கு எதுவும் தெரியல. என்னங்க எதுவும் தலைவர் கையெழுத்து வாங்கினாரு. ஆமாம், யாருங்க? அப்போ எப்படிங்கன்னா அப்புறம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லைங்க முன்னாள் தலைவர் வந்து என்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினாருங்க, நான் கையெழுத்து போட்டாங்க. முன்னாள் தலைவர்னா யாருங்கன்னா அதிமுக. அவர் அதிமுகன்னு கூட அந்த மனுஷனுக்கு சொல்ல தெரியல. வெள்ளந்தியா இலை கட்சிங்க, ரெட்டலை கட்சிங்க அப்படிங்கிற ரெட்டலை கட்சியிலேருந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் வந்து என்கிட்ட ஒரு மனுவை கொடுத்து கையெழுத்து கேட்டார். என்ன சொல்லி கையெழுத்து கேட்டார் தெரியுமா? உன் மனைவி இறந்துட்டாங்க, நிதி பெற்று தருவதற்கும் உன் பையனுக்கு ஏதாவது அரசு வேலை அல்லது மற்ற வேலைகள் உதவி செய்வதற்கும் நீ கையெழுத்து போட்டுன்னு என்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கினாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், எனக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிறார். தாவேகா நடத்திய கூட்டத்தில் விஜயினுடைய திட்டமிடாத செயல்பாடுகளால் 41 பேர் பலியானதற்கு எதுக்கு சார் அதிமுக இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கிக்கிறது? போய் அட்வொகேட் வைக்கிறீங்க, கையெழுத்து வாங்கி வேலை வாங்கி தரேன், பணம் வாங்கி தரேன்னு கொண்டு போய் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டை வரைக்கும் போகிறீங்க. ஏன் இப்போ பயம் யாருக்கு? நல்லா புரிஞ்சுக்குங்க. திமுக அணி வலுவாக இருக்குது, எதிரில் அதிமுக ஒரு அணி. அவர் சொல்கிற மாதிரி சகோதரர் சேலம் மணிகண்டன் சொல்கிற மாதிரி தாவேகா தலைமையில் ஒரு தனி அணி கட்டப்பட்டால் அது யாருக்கு சாதகம்னா? நம்ம தலைப்பே அதுதான். எதையும் இந்த கூட்டணி அமைப்பதற்காக எதையும் செய்வதற்கு அதிமுக தயாரா இருக்கு. எதையும் அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்படி எடுத்துக்கிட்டுமா? முதலமைச்சர் வேட்பாளரை விட்டு கொடுப்பாரா? முதலமைச்சர் பொறுப்பை விட்டு கொடுக்கணும்ல. உங்களுக்கு ஒற்றை அப்போ நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. விஜய் விட்டு கொடுப்பாரா? அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இந்த அணி அமைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது. நான் அமையவே அமையாதுன்னு சொல்ல, அது பெரிய அரிதான ஒன்று. இன்னைக்கு தேதிக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு வலிமையான ஒரு அணி வேணும். தாவேகா ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் நின்றால் அது தேர்தல் களத்தில் திமுகவிற்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடும்.
அந்த அடிப்படையில் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். தப்பில்லை. விஜய் விரும்ப மாட்டாரா? விஜய் விரும்ப மாட்டார் நான் சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆசான் டேட் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். விஜய் தன்னுடைய எந்த விருப்பத்தையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. விஜயினுடைய நம்ம எப்பவுமே பாலிடிக்ஸ்லங்க கடைசி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுவோம். அப்படித்தானே பேசுவோம். கடைசி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்பது தாவேகா கூட்டணிக்கு தயார். விஜயனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்பது அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது. நாளைக்கு விஜய் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுலேருந்து எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. நான் 2 பேருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய நிஜம். ஆனா இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்ங்கிறது கரூர் சம்பவத்திற்கு முன்பானது. விஜயோட ஸ்டேட்மெண்ட் கரூர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த தகவலும் வரல இல்ல. இனிமேல் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, நான் இப்படி சொல்றேங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதுல 2ஆவும் எடுத்துக்கலாம். நான் இப்படி சொல்றேன். அவங்க ஸ்ட்ராங்கா மறுக்கவும் இல்லை. நிர்வாகிகள் சிலர் தான் மறுக்கிறாங்க. கீழ்மட்டத்தில் சோசியல் மீடியாவில் மறுக்கிறாங்க. விஜய் மறுக்க வேண்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற யாருமே நினைச்சல. எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்களாவது மறுத்திருக்கணும். இதில் தாவேகா அதிமுக கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் அவங்களும் நினைச்சல, அதிகாரப்பூர்வமாக மறுக்கவில்லை. ஸோ அந்த டோரை அவங்களும் பயந்து போய் எதற்கு பயந்து போய் இவர் சொன்னார்ல திமுக வந்து அப்படி அல்ல, அதல்ல. சிபிஐக்கும் பாஜகவிற்கும் பயந்து அஞ்சி வேற வழி இல்லை அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு பாஜக மிரட்டுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் எழுகிறது. ஓகே, மணிகண்டன் குறுக்கிட ஒரு மாதிரி உங்களோட ஷார்ட்டா பாயிண்ட்ஸ் வைங்க. நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போகணும். ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த விஜய்க்கு ஒரு தரப்பாகவும் அரசு மேலே தப்பு இல்லைங்கோ, அரசாங்கத்துக்கு இந்த 41 பேர் செத்ததில் எதுவுமே இல்லைங்கோ இப்படி பேசுறவங்கள ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். இந்த துன்பியல் சம்பவம் நடக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருந்தா இல்லைங்க பழனிசாமி எல்லாம் சரியாக தான் பண்ணாரு, விஜய் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஒன்று, நான் அதிமுக பாஜகவை ஆதரிக்கக்கூடிய வெளிப்படையா 41 பேர் அநியாயமாக இறந்து போனதுக்கு விஜய் காரணம், இந்த அரசாங்கம் காரணம். தைரியம் இருக்குதா? இந்த மாதிரி உண்மை பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா? நான் சொல்றேன், இருவரும் காரணம். திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு. ஐயா அமைதியா இருங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும். இல்ல நீங்க பாயிண்ட் வச்சிட்டீங்க, மற்றவர்களுக்கான நேரம். கட்ட தலைவர்கள் யாருமே மறுக்கல. சரிமா, ஒரு சின்ன கருத்து. சேலம் மணியன் சொல்ற கருத்து இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட்லி ஹி இஸ் ரைட். அஇஅதிமுக ஸ்டாண்ட் அதுவா தான் இருந்திருக்கணும். நான் இது எல்லாத்தையும் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? விஜய் மீது இருக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி பக்குவப்படாத, நான் முடிச்சிடறேன் சார், பக்குவப்படாத அரசியல்வாதியினுடைய செயல்பாட்டால் என்ன தீமைங்கிறத சொல்லிட்டு திமுக அரசின் மீதான குற்றங்களையும் திமுக அரசின் மீதான விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி வைத்துவிட்டு இந்த நிமிடம் வரை ஏன் ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்களை கைது செய்யவில்லை? ஜெயலலிதாவா இருந்தா கைது செஞ்சிருப்பாங்கன்னு சமூக வலைதளங்கள் வருதுல்ல. இந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்திருக்கணும் நியாயமா. ஆனால் அரசியல் அதை தடுக்கிறது இல்ல. அவர் அத நகர்ல. அவர் சேலமணியன் ஸ்டேட்மெண்ட் ரைட், நான் அது அக்ரி. 2 பேர் மீதும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை சரியானவராக சொல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமி முற்றுமுழுதாக விஜய் பக்கம் சாய்கிறாரே என்பதுதான் என்னுடைய கருத்தும். நான் விஜய் ஒத்துக்கிறேன். திரு செல்வராஜ், அரசாங்கம் காரணங்கிறது ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். அத எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்ங்கறேன். ஓகே திரு செல்வராஜ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க. எடப்பாடி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முயல்வது அப்படிங்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சிக்கிறது போல ஒரு சந்தர்ப்பவாதமான சூழலா? அந்த அரசியலை கையாளுறாரா எடப்பாடி? டிடிவி தினகரன் சொன்ன சந்தர்ப்பவாத அரசியல் என்பது அரசியலில் இயல்பான ஒன்றுன்னு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த விஷயத்தில் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா எடப்பாடியாருடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது, அவர் என்ன மாதிரி வாதங்களை வைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது ரொம்ப கவனமாக கவனிக்கப்பட வேண்டும். இன்னொன்னையும் சொன்னார் அண்ணன் டிடிவி அவர்கள் சொன்னார், எரிகிற வீட்டில் சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட கதையாக இருக்குன்னு சொன்னார். நான் அது கூட நினைக்கிற பொழுது அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஆரம்பத்தில் பேசுகிற பொழுது இந்த கரூர் தும்பியல் சம்பவத்தை ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு ஒப்பிட்டு பேசினது அது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்கள் என்ன விமர்சனம் வைக்கலாம், குறைகளை பேசலாம், ஏன் அரசாங்கத்தின் மீதே நீங்கள் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதிலும் தவறு இல்லை. தன்னுடைய தவறை ஒரு தலைவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டாரா விஜய் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான். அவரை உணர விடாமல் தடுக்கிற சக்தி என்பது அதிமுகவும் பாஜகவும் என்பது நமக்கு இப்போ வெளிப்படையாக தெரிகிற விஷயம். 3 விடயங்கள் நடந்திருந்தால் இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்காது என்று சொல்வதற்கு என்னுடைய பார்வையில், 1, காவல்துறை கொடுத்த வழிகாட்டுதல், அந்த 23 வழிகாட்டுதல்களை பின்பற்றி இருந்தால் இந்த 41 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. 1. 2வது, ஒரு தலைவன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடத்தில் விஜய் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. 3வது, ஒருவேளை காவல்துறையினுடைய கவனக்குறைபாடு ஒரு காரணமாக இருந்தால் இது நிகழ்ந்திருக்காது. இந்த 3ஐயும் தாண்டி இதில் விவாதிப்பதற்கு இதை தாண்டிய விடயங்கள் எதுவுமே இல்லை.
அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக விஜய் வைப்பதும் அதை எடப்பாடியார் அவர்கள் வெளிப்படையாக ஆதரிப்பதும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னார்களே எரியிற வீட்டில் சுருட்டுக்கு போயின்னு கேட்டான்னு, இழவு வீட்டில் சம்பந்தம் பேசுகிற கதையார். இழவு வீட்டில் சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. கூட்டணிக்காக தான் இதெல்லாம் எடப்பாடி செய்யறாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவோடு பாஜகவை தவிர வேற யாரு கூட்டணிக்கு வர்றேன்னு சொன்னா? பாமக சொன்னதா? இல்ல, அதிமுகவே பாஜக கூட கூட்டணிக்கு போறேன்னு சொல்லல. அது ஒரு நிர்பந்த கூட்டணி அமைச்சாங்கங்கறதான பேச்சு. கை கொடுத்துக்கிட்டாங்க. அமித்ஷா சொல்றவர் தான் முதல்வர்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி முதல்வர்னு பாஜக அமித்ஷா உத்தரவாதம் கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இருவரும் கைகோர்த்து இருக்கிறார்கள் வச்சுங்களேன். வேற எந்த இயக்கமுமே கைகோர்க்க இப்போ வரைக்கும் தயாரா இல்லையே. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்லுகிற பொழுது அதிமுக தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறது. ஒருவேளை பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து கூட தாவேகாவுடன் இணைந்தால் பாஜகவை கூட கழட்டி விட தயங்க மாட்டார் எடப்பாடின்னு சொல்லுகிற வாதத்தை வைக்கிற வாதமும் இதில் ஒரு முதன்மையான வாதமாக எடுத்துக்கொள்ள நம்ம நினைக்கிறோம். அப்போ உங்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால், ஒரு கூட்டணி அமைந்திருந்தால், இப்பொழுது தாவேகா விஜயோடு கூட்டணிக்கு என்பது நீங்களே வழியே போய் அவர் காலில் விழுந்து தயவு செய்து வந்துருங்க, கூட்டணிக்கு வந்துருங்க, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு கேட்க வேண்டிய இடத்திற்கு போயிருக்க மாட்டீர்கள். இங்க திமுக கூட்டணி வலுவா இருக்கு. எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. மதிமுக வந்து துரை வைகோ வேற மாதிரி சிந்திக்கிறாரு, தலைவர் வைகோ வேற மாதிரி சிந்திக்கிறாரு. சேலம் மணிகண்டன் சொன்னாரு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு. அது அவர் சொல்லுவார் போற போக்கில். இது வரைக்கும் அப்படி ஒரு செய்தி இல்லை. ராகுல் காந்தி விஜய் கால் பண்ணி பேசினார். காங்கிரஸ் பேசினது, ராகுல் காந்தி பேசினதை நான் அது வந்து ஒரு ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு பார்க்கிறேன். ஒரு அப்போசிஷன் லீடரா பேசியிருக்காரு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவர் கட்சி பொறுப்பானவர், அந்த கட்சி சார்பா நடத்தப்பட்ட கூட்டங்கனால நடந்திருக்குது. நீங்க இது நடந்துருச்சு, அதற்காக நீங்க கலங்கி போயிடாதீங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ சட்டப்படி எடுக்கணும். ஒரு ஆறுதல் கொடுப்பதும் ஒரு ஆதரவு கொடுப்பதும் ஒரு தலைமை பண்புக்குள்ளதான் தவிர அதை விமர்சனம் பண்ணுவர்களே நான் விளையாட்டாகத்தான் நான் ராகுல் காந்தி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நடந்தது ஒரு விபத்து, எந்த தலைவனும் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது விபத்து, விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத குறித்து ஆய்வு செய்ய முடிவு எடுத்துக்கணும், கடந்துதான் போனாரு. நீங்க ராகுல் காந்தி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சரை மட்டும் போன் பண்ணி பேசியிருந்தா இந்த சம்பவம் தொடர்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருந்தா இல்லங்க. இறந்து போனது யாருக்கு, எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்? அந்த கட்சி தலைவர்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு துக்கம்னா ஒரு கட்சி தலைவர்கிட்ட துக்கம் விசாரிக்க மாட்டோமா? ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி என்னங்க நடந்துச்சு, 41 இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஓகே வருத்தப்படாங்க, உங்க தொண்டர்கள் இறந்துருப்பாங்க, நீங்க வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க. அப்போ இந்தியா கூட்டணியில எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாக்க நினைத்தார்கள். அது இப்ப மதிமுக மேல வைத்த குற்றச்சாட்டுகள் இப்ப 2 மாசம் ஆச்சு, எல்லாம் மொழிமொழிக்கு போய் திமுகவோடு நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம்னு எங்க திருச்சி மாநாட்டில் நாங்க சொல்லியாச்சு. தன்னன் தொல் திருமாவளவன் அறிவிச்சிட்டாரு, காங்கிரஸும் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இடையிலே ஒவ்வொருத்தர் பேசுகிற பொழுது எப்பவும் மாறலாம் அப்படின்னு தன்னன் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பேசுகிற பொழுது கூட ஒரு ஊடகத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். இப்ப இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னா, பீகார்ல இருக்கிற அந்த கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு உள்ள கூட்டணியுடைய தன்மையை இங்க தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தது தவறு. அங்கே அப்படி பேசுகிற மாதிரி இங்கே காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னதற்கு பிறகான ஒரு சிறு குழப்பம் வந்து அந்த காங்கிரஸ் குறித்து பேசப்படுகிறதே தவிர, பட் காங்கிரஸ் தலைமை என்பது, ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் தலைமை என்பது நிச்சயமாக திமுகவோடு தான் இருப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். பொது உடைமை இயக்கங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு மன ஒற்றுமையோடு இருக்கிறோம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க நினைக்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்து அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு அது இல்லை. அதிமுகவோட தேமுதிக போய் நான் சொல்ல, நாங்கள் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு முடிவு பண்ணுவோன்ட்டாங்க. பாமக முடிவு எடுக்கல, ஏசி சண்முகம் முடிவு எடுக்கல, எந்த தலைவரும் இதுவரைக்கும் உங்களோட வர்றோம்னு இதுவரைக்கும் சொல்லல. உங்க பக்கம் இன்டாக்டா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னோடு இணைந்து வருவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லுங்கள. ஒரு மிகப்பெரிய ஒரு தும்பியல் சம்பவம் நடந்திருக்கிறது, 41 உயிர்களை பலிகொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் போய் நம்ம விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணா ஒருவேளை நம்ம கூட வந்துருவாராங்கிற ஒரு நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் அதிமுக என்கிற ஒரு பெரும் இயக்கத்தினுடைய தலைவர் போய் இறங்கி இருப்பது என்பது ஒருவேளை அவர் அதிமுக தாவேகா கூட போய் இணைச்சாலும். டிடிவி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விவாதமே வந்திருக்குது. திரு பெங்களூரு புகழேந்தி இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பார்வையை வாங்கிட்டு திரு ரங்கராஜ் அவர்கள்ட்ட வர. திரு புகழேந்தி, டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு அழைப்பு விடுத்ததை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு.
இது மாதிரி எரியிற வீட்டில் போய் சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி இருக்குது, தமிழ்நாடு முழுக்கும் துரோகம் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறத பார்க்குறோம். எந்த அடிப்படையில் இந்த விமர்சனம் எழுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? உங்களுடைய பார்வை என்ன? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். அபிநயா, இந்த இயக்கம் 72 துவக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். தலைவர் 18 ஆண்டு காலம் போராடி காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி கட்டிலே அமர்த்திய பேரறிஞர் அண்ணா உருவத்தை கொடியிலே பறக்க விட்டு அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். வள்ளல் தந்த கொடி. இன்றைக்கி மேடையில் நின்றுட்டு அங்கே பாருங்க அங்கே பாருங்க, சூப்பராக பறகுது பாருங்க கொடி, பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பாருங்க கொடி பறக்குது. என்னங்க இது? உங்கள் கொடி என்னங்க ஆச்சு? உங்கள் கொடி காணாமல் போயிடுச்சா? ஒரு கூட்டத்தில் ஏடிஎம்கேனுடைய பனியனை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்மை கொடுத்து அதில் ஏடிஎம்கேக்காரன் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இன்னொரு வினோதம். அந்த கொடியை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வெளியில் வர்றப்போ ஏர்போர்ட்லேருந்து ஆயிரக்கணக்கான பேரை இறக்கி ஏடிஎம்கேக்காரங்களை பிஜேபி கொடியை பிடிக்க சொன்ன கதை இந்த கதை. ஆகவே இது வந்து முன்னாடியே நான் ஆரம்பித்தேன் இந்த விஷயத்தை. இப்போ தான் உங்களுக்கு டிடிவி தினம் சொல்லியிருக்காரு. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒசூர்லேருந்து அந்த பேட்டியை நான் தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக நீ எந்த அடிப்படையில் பிஜேபியினுடைய கூட்டணி, தாவேகாவுடைய தலைவர் விஜய் எங்களுடைய அரசியல் கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அவர் பல முறை பேசிட்டார். இத்தனையும் பேசின பின்னாடி நீங்கள் பக்கத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியை வச்சுக்கிட்டு அப்புறம் தாவேகா கொடி ஜோரா பறக்குது பாருங்கன்னு சொன்னால் அதுதான் திருமா அவர்கள் கேட்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலே இல்லாத ஒரு கட்சியினுடைய கொடி பறக்குது அப்படின்னா அதை ஒரு எக்ஸைட்மெண்டோட சொல்லக்கூடாதா? இன்னைக்கு விஜய்க்காக எத்தனை பேர் கூட்டணி அதே கட்சியை சார்ந்தவர் கையில் இல்லை நான் வரங்க. அந்த கட்சியை சார்ந்தவர் எடுத்துட்டு வந்து அந்த கொடியை பிடிச்சிருந்தா பரவாயில்ல. அதான் எடுத்து சன் நியூஸ்ல போட்டீங்களே பெருசா. ஏடிஎம்கே பனியனோட ஏடிஎம்கே படத்தோட இருக்கவர்ல அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த நீங்க சொல்றது நான் ஒத்துக்கும் அபிநயா, அவங்க பிடிச்சிருக்கணும். இந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கவர் ஏடிஎம்கே காரர் இல்ல. ஏன் இந்த நிலைமை? அங்க நண்பர் சொன்ன மாதிரி முன்னாடி பேசும்போது சொன்னார் 41 பணங்கள் விழுந்துட்டு இருக்கு. அங்கே போய் அதை அவர் பார்க்கணும். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் விசாரித்து பெரிய கேஸாக போயிட்டுருக்கு. மகேஸ்வரி விசாரிக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஆர்டர் ரிசர்வ்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் விஜய் போகலை அந்த இடத்துக்கு. இது வந்து எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஒரு செருப்பு திடீர்னு உள்ளே வந்து பறக்குது மேலே. ஏகப்பட்ட சிக்கலுக்கு நடுவில் போகுது. நீங்கள் வந்து சிபிஐக்கு கள்ளக்குறிச்சி சாராய விஷ வழக்க தூக்கி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்தோம். அரசு கொடுத்துச்சு, நான் பாராட்டுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை தமிழ்நாடு அரசு வேகமாக கண்டுபிடிச்சிருச்சு, வரவேற்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார கேஸை ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருந்தது. அப்புறம் திமுக வந்த முன்னாடி அது வந்து சிபிஐ கொடுத்து சரியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு போகலாமே, சிபிஐ விசாரிக்கட்டும், தப்பு இல்லை, இந்த கேஸையும் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அப்பதான் உண்மை வெளியில வரும். நீங்க இதெல்லாம் தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிறீங்க. இதே போல தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிற புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம், எதற்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல இல்லையா? விஜய்க்கும் அதே ஒரு மனப்பான்மை இருந்தா ரெண்டு பேரும் ஒன்றாக சென்று பயணிக்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகாது? இல்லைங்க, நான் வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறோன்றது ரெண்டாவது. நான் முதல்வர் நைட்டோட நைட்டாக போய் பார்த்தாரு. போன உடனே அரசு சார்பாக 10 லட்சம் அறிவிச்சிட்டாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. தலைக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் வந்து 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தன் சொந்த தொண்டர்களுக்காக. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய, அவரே சொல்லிக்கொள்ளக்கூடிய பழனிசாமி இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கலீங்க. சென்ற கமலஹாசன் கூட பணம் கொடுத்து விட்டார், ஆறுதல் சொல்லி வந்து விட்டார். இன்று வேறு கட்சிகள் எல்லாம் கொடுக்கிறது. விடுதலை சிறுத்தைகளிலிருந்து எல்லாம் தராங்க. நாளை ஆட்சிக்கு வருகிறோம், அதிகாரத்துக்கு வருகிறோம், முதலமைச்சராக வரும் சொல்றவரு
இதுல அந்த மக்களுக்காக அவர் பேசல. இப்ப சேலம் மணிகண்டன் அவர்கள் கூட பேசுறப்ப நான் வந்து அரசு மேலேயும் தப்பு சொல்லுவேன், விஜய் மேல தப்பு சொல்லுவேன் அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு. அப்படி ஒரு விஜய் மேல இருக்கக்கூடிய தப்பை கூட சுட்டிக்காட்டி எடப்பாடி அவர்கள் சொல்லல. அந்த மக்களுக்காக அவர் எதுவும் கொடுக்கல. ஆனால் தனக்கு தேவை விஜயோடைய கூட்டணி என்பதை, அந்த கூட்டம் வேண்டும் என்பதை தன்னுடைய அடுத்த பிரச்சாரத்திலே அவர் சொல்றாரு. அப்படின்னா தன்னுடைய கூட்டணி அமைக்கிறதுக்காக, அரசியலுக்காக என்ன வேணாலும் எடப்பாடி பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே புசியானது சொல்லிட்டாரு கூட்டணி இல்லைன்னு. அவர் போய் ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் ஆன்டிசிபேட்டர் பெயில் போட்டு யார் கேட்டா முன்ஜாமீன் நேராக போக வேண்டியதுனா ஸ்பாட்டுக்கு அடிச்சுட்டுங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம போய் ஒருத்தர் செத்து போயிட்டா என்ன ஆகிடுவோம்? அப்போ நானே போகிறேங்க தைரியமாங்க. நான் அந்த கட்சியில் இருந்தால் போவேன், கவலைப்பட மாட்டேன். அந்த கட்சிக்கு போகல, நான் சொல்கிறேன். நான் எதுக்கு பெயில் வேணும்? தன்னை பார்க்க வந்த தொண்டர்கள் செத்து போயிட்டாங்கல்ல, ஏன் போய் கோர்ட்டில் போய் பெயில் கேட்குறீங்க? பெயில் டிஸ்மிஸ் ஆனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல போலீஸு. இவ்வளோ தெரியாதா? அது இல்லை, நான் வந்து அரசை குறை சொல்ல. போன முதல்வர் ராத்திரியே போனார், ஹெல்ப் பண்ணார், அதையெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் பல விஷயங்களில் சிபிஐக்கு கொடுத்த இந்த அரசு இதில் எதுக்கு ஆர்கியூ பண்ணுது? அன்றைக்கி நான் கோர்ட்டில் இருந்தேன். எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீமையே ஒரு கட்டத்தில் கோவம் வந்து ஜட்ஜி, ஐ ஆம் டிக்டேட்டிங், யூ டோன்ட் டிக்டேட் மீ, நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வாலண்டரியாக போட்டார். அருணா ஜெகதீசன் கமிஷன் ஏற்கனவே தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டதை அறிக்கையாக கொடுத்த முன்னாடி ஆக்ஷனே எடுக்கல. அது ஒன்றை வச்சு அப்படியே ஓட்டிட்டோம்னா என்ன நடந்ததுன்னு தெரியணும் இல்லையாங்க? அப்பாவி மக்கள் இல்லையாங்க, நம்ம அண்ணன் தம்பிகள் தங்கைகள் இல்லையாங்க இறந்தவங்க. நான் வரேன் திரு புகழேந்தி, ஐ காட் யூ. சொல்லுங்க பாப்போம். ஓகே திரு ரங்கராஜ், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு சென்சிபிளான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கலாம். அங்க ஒரு 2 கொடி பறக்குது அப்படிங்கிறதுக்காக கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா சொல்றது வந்து, அந்த மக்களுக்காக எடப்பாடி அங்க போய் என்ன செஞ்சாரு? இவ்வளவு கட்சிகள் செஞ்சிருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மத்தியில் தனக்கு கூட்டணி தான் அவருக்கு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. டிடிவி அவர்கள் வச்ச விமர்சனமும் அதற்கு ஒத்து போறது பார்க்கிறோம். நன்றி. அது முக்கியமான அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால் 2-3 விஷயங்கள் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர் சொன்ன மாதிரி இந்த திரு திருமாவளவன் பற்றி பாத்ரூமில் எட்டி பார்க்குறாரா என்ற போல ஒரு வர்ணனை மிகவும் வருந்தத்தக்கது. இப்போது தான் அண்மையில் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் மீது ஒரு ஷூ எறியப்பட்டு சனாதன தர்மத்துக்கு அவர் இழுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று இன்னும் அந்த வழக்கறிஞர் வாதாடி தன் செயலுக்கு நியாயம் கற்பிக்கின்ற முறையில் இன்னும் வந்திருக்கிற இது போன்ற நேரத்தில் இது போன்ற ஒரு விசிகே போன்ற ஒரு கட்சியின் தலைவர், அல்ல படித்தவர், எம்பியாக இருக்கிறவர், அவரை பற்றி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கருத்து வந்து வருந்தத்தக்கது. பாத்ரூம் என்ற சொல்கிற செய்தியில் சன் டிவி எல்லா லிவிங் ரூம் டிராயிங் ரூம்லும் பார்க்குற ஒரு சேனல். அதில் அது பட்ட கருத்து வருந்தத்தக்க ஒன்று. 2வது, அந்த திருமாவளவன் விசிகே கட்சி 2006 அதிமுக தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்தார். அப்போது அவர் இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதற்காக அவர் அந்த கூட்டணியில் சேர்க்கப்பட்டாரா? அந்த கூட்டணியில் இருந்து 9 இடங்கள் விசிகே கொடுக்கப்பட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அப்போது விசிகே திருமாவளவன் பற்றி அவர்களுக்கு தெரியாதா? அவங்க கட்சி தலைவர்கள் அந்த கூட்டணியில் சேர்த்து கொண்டார்கள். ஆகவே அப்படி பண்ணுற வார்த்தைக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். 2வது, ஜலியன்வாலா பாக் பற்றி கூறிய கருத்தும் மிகவும் வருந்தத்தக்கது. பிரிட்டிஷார் இராணுவத்தினுடன் துப்பாக்கி சூடு நடத்தியது, அதுக்கும் கரூர் சம்பவத்தின் நடந்த நெரிசலையும் எப்படி ஒப்பிடலாம்? அதுவும் மிக தவறான ஒன்று. நீங்கள் நெரிசல்னு பார்த்தா ஏன் மற்ற வந்து குறை சொல்கிறீங்களே? மகாமகம் சம்பவம் நடந்தது கும்பகோணத்தில். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அவங்க சென்றபோது புனித நீராடல்கள் சென்றார்கள், பக்தி விஷயமாக சென்றார்கள், அது வேறு விஷயம். 18 பிப்ரவரி 92 அதிமுக ஆட்சியில், அவங்க ஆட்சியில் போலீஸ் பந்தோபஸ்து இருக்கிற இடத்தில் மகாமகத்துக்கு சென்றும்போது நெரிசல் ஏற்பட்டு 50 பேர் இறந்தார்கள், 70 பேர் காயமடைந்தார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? கும்பகோணம், அதே கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தீ விபத்து நடந்தபோது அவங்க ஆட்சியில் 2004 9 பள்ளி மாணவர்கள் இறந்தார்கள். 94 அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமான மாணவர்கள் சேர்க்கப்பட்டது என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் முன்கூட்டியே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் தெரியாத என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தீர்ப்பு வந்தவுடன்
பொதுமக்கள் பயணிக்கின்ற ஒரு பேருந்து பஸ்ஸு மாணவிகள் அதுக்கு மாணவர்கள் செல்கிறார்கள், அதுக்கு தீ வைத்தார்கள். சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கைது செய்யப்பட்ட 4 பேர் கட்சிக்காரர்களை கடைசி வரை பாதுகாப்பு என்று சொல்லி அதிமுக முடிவு செய்தது. இதெல்லாம் நம்ம வந்து மறக்கலை. அதனால் அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வைத்து சொன்னால் என்ன பொதுமக்கள் அவங்க என்னென்ன முடிவு பண்ணலாம். விஜய் வந்து இந்த கூட்டத்தில், இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒரு பிரச்சார கூட்டத்தில் விஜய் தாவேகா தன்னோட கூட்டணிக்கு வந்து விட்டது அப்படின்ற அது அதுலேயே ரெண்டு மூணு பார்வைகள் இருக்கிறத பார்க்கணும். அது அதிமுக காரங்கிட்டே கொடியை கொடுத்து அங்கே இது பண்ண வச்சுட்டாங்க அப்படின்றது. அப்படி 2-3 தாவேகா கொடி தான் தெரிஞ்சிச்சு. அவங்க இன்னொரு பக்கம் அந்த மாவட்ட செயலாளர் வந்து அப்படியெல்லாம் தாவேக்கால் ஆட்கள்லாம் யாரும் போகலை அப்படின்ற மறுப்பெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை விஜயே நாளைக்கு வந்து அப்படியெல்லாம் அதிமுக கூட எல்லாம் கூட்டணிக்கு நாங்கள் போகலை, எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டா அது தன்னோட இமேஜுக்கு ஒரு டேமேஜ்னு எடப்பாடி கருதி இருக்க மாட்டார். அப்படி இருந்தும் ஏன் அதை அழைக்கணும் அந்த கூட்டத்தில்? இப்போவும் தொடர்ந்து அழைப்பு கொடுத்துருக்காருல்ல. ஆனால் விஜய் தரப்பில் ஒரு நாளாக வந்து பத்திரிகையில் வந்த செய்தி அதிமுகவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கட்சி சார்பாக ரியாக்ஷன், அதாவது இந்த கொடி பறக்குது அப்படின்னு ரஜினிக்கு ஒரு டைட்டில், கொடி பறக்குதுன்னு படம் டைட்டில் வச்சு இவங்க வந்து அரசியல் செய்ய விரும்புகிறாங்க. ஆனால் இது என்ன ஒருத்தலை காலம்? அதிமுக கூட்டத்தில் அதிமுக கொடி பறக்கிறதுக்கு தான் சார் பெருமைப்படணும். தாவேக கொடி பறக்கிறதுக்கு கொடி பறக்குது பெருமைப்பட்டா அது அந்த கட்சியினுடைய தலைமை மேலே கேள்வி வருது. செல்லூர் ராஜ் எப்படி ஒரு கமெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இல்லை, பல கடைகளில் போனால் கொடி சின்னம் கரை போட்ட வேஷ்டி பேட்ஜு இதெல்லாம் வந்து விலைக்கு கொடுக்குறாங்க. யார் வேணாலும் வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் அதை தூக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ அடிப்படையாக சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள் திரு பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று, என்டிஏ கட்சியில் இருப்பவர்கள் பாஜக மற்ற கட்சிகள்லாம் அந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். கூட்டணி ஆட்சியை திரு தெர்மக்கோல் செல்லூர் ராஜா போன்றவர்கள் விட்டு அறிக்கை சொல்லக்கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கூட்டணி ஆட்சி அதுக்கு நான் எதிர்ப்பு என்று தெரிவிக்க வேண்டும். அது முதல்ல செய்ய வேண்டியது கட்டாயம். 2வது, முதல்வர் கூட்டணி அவர் அழைப்பு கொடுக்குறாருன்னா விஜய் கட்சி ரொம்ப தெளிவாக சொல்கிறது அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அப்போது திரு விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள தயார், அதிமுக அவர் கீழே வேலை செய்ய தயார் என்ற அறிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்த 2 கருத்துக்கள் தெரிவிக்காத வரை அவருக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. விஜய் தரப்பினுடைய ஹைகமாண்ட்ல இருந்து இதுக்கு என்ன ரியாக்ஷன் நமக்கு இன்னும் தெரியல. ஹைகமாண்ட் பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா இது வந்து ஒருத்தலை காதல், இவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க. இதுவும் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில் யாரும் அந்த சொல்லலையே, இவர் தான் மறுபடியும் இப்போ நீங்க இந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா காதலா போயிட்டு இருக்கு. பொருந்தாத கல்யாணம். நீங்க என்ன பார்க்கணும்னா 2024 தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பட்டு அவர் பூங்கொத்து கொடுத்து நரேந்திர மோடியை வரவேற்றார். அவர் தான் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி சில வாரங்களிலேயே அந்த கூட்டணியை வெளியேறிட்டார். அது பிறகு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார், எந்த சமரசமும் கிடையாது. அப்படி சொல்கிறவங்கலாம் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தான் மாற்றி சொல்கிறாரு. அப்போ என்ன சொன்னார்? தொண்டர்கள் பாஜக விரும்பவில்லைன்னு சொன்னவர் இப்போ எந்த தொண்டர்களை சந்தித்து இப்போது நிலையை மாற்றியிருக்கிறார்? எங்கேயுமே தொண்டரை சந்திக்கல. அப்போ அதுவும் போய் இதுவும் போய். தொண்டர்கள் சந்தித்து பாஜக வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னதும் போய். இப்போ நான் தொண்டர்கள் சந்தித்தார்கள் என்ற பாஜகவை ஏற்றுக்கொண்டார்களா? எந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணி போகிறார்? ஆகவே ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கு. அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, ரொம்ப கிளியரா, நான் முதல்வர் ஆகணும். அதுக்கு என்ன வழி? யார் வேணும்னா நான் போக தயார். அதுதான் அவருடைய நிலை. கொள்கையெல்லாம் அவரே சொல்லிட்டார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் என்ன? பொலிட்டிக்கல் வியாபாரம் தானே அது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவர் திருமாவளவன் சொல்ற மாதிரி ஒருவேளை தாவக்கா வந்தா பாஜக குறுக்கு நின்னா அதை கைட்டி கூட தயாரா இருப்பாரு. வேற யாராவது வந்து கூட்டணிக்கு வர தயார். விஜய் வந்து திமுகவை விமர்சிக்கிறப்ப பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் வந்து விமர்சிக்கிறார். அந்த அளவுக்கு பாஜகவை ஒரு கொள்கை எதிரியா பார்க்கறாங்க. அந்த பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கூட்டணி அறிவித்து அதிமுக கூட போவாரா? போக முடியாது. ஆகவே இப்போ 2 பக்கமும் கேம் பிளே பண்றாரு. அதாவது தொட்டிலி ஆட்டி குழந்தைங்களை கிட்டுற மாதிரி. இப்போ ஒரு பக்கம் பாஜகவோடையும் கூட இருக்காரு, இன்னொரு பக்கம் விஜயோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு, பிள்ளையார் சொல்லின்றாரு. இது 2ம் ஒரே இடத்துல எப்படி சம்பவம்? அவங்க ரொம்ப தெளிவா பாஜக கூட நாங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல விஜய் அதிமுக கூட்டணி இது வந்து கூட்டணி இருக்கிற பாஜகவுக்கு ஒரு சமிக்கையோ, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்கெல்லாம் ஒரு தொகுதி பங்கீடு டீலிங்லாம் வருது அப்படின்னா அதுக்கான ஒரு சமிக்கையோ? இல்லை, பாஜகவுக்கு சமிக்கைகள்லாம் கொடுக்குறது போட்டு இருக்கட்டும். பாஜக சொல்றது இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களாம் தவிர்க்க முடியல. நம்மளே பார்த்தோம். ஓபிஎஸோட மர்ஜர் பாஜக சொல்லி தான் செஞ்சாங்க. அப்புறம் பிறகு வேற நிலை எடுக்கிறாங்க. அதனால் பாஜக எதிர்க்கிற அளவுக்கு
பழனிசாமி இறுதி வரை இருப்பாரான்றது ஒரு சந்தேகம். ஆனால் விஜய் வைத்துக்கொண்டு பாஜகவை மிரட்டுகிறார் என்று ஓரளவுக்கு ஓகே உண்மை. ஆனால் விஜய் தெளிவுபடுத்தல, நான் ஏடிஎம்கே கீழே ஒர்க் பண்ண தயார்னு விஜய் சொல்லவே இல்லை. இவர் சொல்வாரா நான் விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு பயணிக்க தயார்னு அதிமுக சொல்வாரா? அது சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம், அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பிச்சைக்காரர்கள் சொல்றாரு. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் அப்போ இவர் கூட்டணி ஆட்சி என்று ஏற்றுக்கொண்டால் மற்ற கட்சிகள்லாம் பிச்சை போடுற நிலை தான் இவர் உண்டாக்குவாரா? இவர் அதே மாதிரி தான் கூட்டணி கட்சிகளையும் நடத்துவார்ன்றீங்க. அதே மாதிரி உருவாரா அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தணும். ஓகே, மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். விஜய் கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை கழற்றி விட எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பார் என்று டிடிவி தினகரன் பேசியிருப்பது சரி என்று 76 விழுக்காட்டினரும், தவறு என்று 13 விழுக்காட்டினரும், கருத்தேதும் இல்லை என்று 11 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எக்ஸ்தலத்தில் அந்த கருத்தை தெரிவித்த மக்களுக்கு நன்றி. இறுதிச் சுற்றுல எல்லாருக்கும் 1 நிமிடம் சுருக்கமா பார்வையை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். திரு பெங்களூரு புகழேந்தி, உங்களுடைய இறுதி பார்வை. இல்லை, தலைவர் பாடினார், இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, எங்கும் பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடின்னு பாடினார். அது நாங்கள் கண்ட அண்ணா கண்ட கொடியாகத்தான் இன்றைய தினம் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவ்வளவு கீழே இறங்கி அவர்கள் அந்த கட்சியோட அந்த கொடியை பாராட்டி அவரோட போகணும்னு நீங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க. என்னுடைய நண்பர் சொன்னார், புரட்சி தலைவி அம்மா காலத்தில் பல இன்சிடெண்ட் ஆனது சொன்னார். ஐ எம் நாட் டினையிங், ஒத்துக்கிறேன் சார். அதே அம்மா காலத்தில் தான் சார் சுனாமி வந்தது, அதையும் எதிர்கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நடந்ததா இல்லையா சார்? கொரோனா வந்தது, அப்புறம் திமுகவும் அதை எதிர்கொண்டது. இப்படித்தான் ஒரு இடங்களில் சில நிகழ்வுகள் நடந்து விடுகிறது. அதை குற்றம் சொல்லி பார்க்க முடியாது. எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே பொருந்தாத கூட்டணியாக பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பாரதிய ஜனதா கூட போகிறேன்னு சொன்னால், நீங்கள் டிஸ்கஷனில் நான் ஒன்றே கவனித்தேன். இதுவரை விஜய் பதில் சொல்கிறேன், ஏற்கனவே புசியானந்த் பதில் சொல்லியாச்சு. அதிமுகவோடு ஒட்டு வரவில்லை, கூட்டணி இல்லை, தவறாக இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டாம் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்து விட்டார். அப்புறம் அந்த அறிக்கையை வாபஸ் வாங்கிட்டார். முதலமைச்சர் கூட வீழ்ந்து கிடக்கிறார், கட்சியின் தலைவரே பேச மாட்டாரு. அவருக்கு பதில் சொல்றது புசியானந்தா தான் இருப்பார் அப்படின்னா அவங்க கிட்ட கூட்டணிக்கு போய் யார்கிட்ட பேசுவார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. விஜய் கிட்ட பேச முடியாது, புசியானந்த் கூட தான் கூட்டணி ஒரு சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல விஜய். ஆனால் அவர் புசியானந்த பொதுச்செயலாளர் விட்டு போய் சொல்லிட்டாரு. அப்பயே ரூல்ட் அவுட் பண்ணிட்டார். எங்கேயுமே கூட்டணியை பற்றி அவர் பேசியதில்லை விஜய். 4-5 மாநாட்டிலையும் கூட்டத்திலையும் அது ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி வேற நடுவில் பேசியாச்சு. ஓகே சார், தேங்க் யூ. வாலண்டரியா ஏன் போறாங்கன்னு தெரியல, எதற்காக போறாங்கன்னு தெரியல. ஓகே செல்வராஜ், உங்களுடைய இறுதி பார்வை. இங்க அதிமுக ஓகே சார், தேங்க் யூ. டைம் இல்ல நமக்கு. ஒப்புக்கொள்ளவில்லை இந்த தொடர். அதாவது இப்போ இந்த வழக்கில் பிணை சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் வைத்த செய்திகள் அனைத்தும் இப்போது வந்திருக்கிற காணொளி காட்சிகள் மூலமாக ஒட்டுமொத்தமாக தாவேகாவினுடைய தவறுதான், விஜயனுடைய தவறுதான், எந்த கட்டுப்பாடுகளுக்கும் வராமல் கட்டுப்பாடற்ற கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை விட்டு நிகழ்ந்ததுன்னு இங்கே வெளிப்படையாக எல்லாமே வந்துருச்சு. இப்போது பாஜக வலை வீசி இருக்கிறது, உன்னை நான் காப்பாற்றுகிறேன், என்னோடு இணைய முடியுமான்ற வலையை வீசி இருக்கிறது. எடப்பாடி என்ன இலையை வீசுகிறார் என்று சொன்னால், உன் கட்சிக்காரன் கூட அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாத பார், எங்கள் கூட்டத்திலேயே கொடியை ஏற்றிக்கிட்டு நிற்கிறான் பார் அப்படின்னு எடப்பாடியார் வலை வீசுகிறாரு. 2 ஃபோர்ஸுக்கு நடுவில் விஜய் பதில் சொல்ல முடியாமல் அவர் புசி ஆனந்தை தேடிக்கொண்டிருக்கிறார். புசி ஆனந்த் எப்பொழுது வெளியிலே வருகிறாரோ அப்பொழுது இதற்கு ஒரு விடை கிடைக்கலாம். இல்லது இப்போ நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 3 வழக்கறிஞர்கள் விஜய் நடுவில் தவிச்சிட்டு இருக்காருன்றீங்க, அதனோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், உங்களுடைய இறுதி பார்வை. பத்திரிகையாளர் ரங்கராஜ், நான் 4 பேத்துக்கு பதில் சொல்லணுமா? ஒரு 1.25 நிமிஷம் கொடுங்க. பத்திரிகையாளர் ரங்கராஜ் குறிப்பிட்டாரு, நியாயமான விஷயம். ஒன்று மறந்துட்டோமா, பிரபல தமிழ் நாளிதழ் தினகரன் ஆஃபீஸில் உள்ள பூந்து 3 பேரை உயிரோடு கொளுத்துனாங்களே, அந்த குற்றவாளிகள் என்னாங்க அப்படின்னு அதையும் அது சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்லம்மா. அவர் சொன்னார், இது ஒருதலை காதல்னு, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் இருதலை காதலா அப்படிங்கிறது இன்னைக்கு கட் அவுட் அளவுக்கு போயிருக்காங்க. ஆனால் விஜய் கட்சியிலேருந்து எந்த உயரிய பொறுப்பாளர்களும் அதை மறுக்கல. நான் ஏன் இதை ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு குறிப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் எ வெயிட்டிங் டிசாஸ்டர். முதல் கூட்டத்திலேயே விஜய்க்கு பல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அவருக்கு இந்த கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துல இடம் கொடுக்க கூடாதுன்னு இந்த திராவிட போலீஸுக்கு தெரியாதா?
எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு போலீஸ் ஸ்டாலின் இல்லைங்க சார், அவர்களுக்கோ திராவிட கூட்டம் போலீஸ். பேசும் பேச்சு அதிமுக போலீஸ் எல்லாம் இருக்கா? இல்ல, இல்ல, ஒரு சொல்றது கூட்டம் ஒரு நிமிஷம் நெரிசலுக்கும், வைங்க. நான் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் சொல்றேன். வேலை வெள்ளைக்காரர் துப்பாக்கி சூடு நடக்கும், எப்படி எடப்பாடி சம்பந்தம் பழனிசாமி அவர்களோ ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்டு பேசுறாரு. சார், நான் அடிப்படையில முடிச்சிடுறேன். தவறு இல்ல. சரி, ஓகே, ஜாலியன்வாலா பக்கம் விட்டுருங்க, உங்க டேர்ன்ல இறுதி பேசுங்க கருத்துக்கு சார். வாங்க. நான் அதான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல திரு ஸ்டாலின் அவர்களோ பேசுனாங்க அப்படின்னா அது கேட்க வந்த உண்மை தொண்டர்கள் கூட்டம், விஜயை பார்க்க வந்த கூட்டம். ஏமா ஆம்புலன்ஸ் கேஸ்ல எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியா எஃப்ஐஆர்ல சேர்த்துறீங்கல்ல, இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்தால் விஜய குற்றவாளியா சேர்த்துறல, நாடகம் ஆடுறாங்க. அந்த ஓகே, உங்களோட இறுதி பார்வையை அதை எடுத்துக்கிறேன். மனு கொடுத்தா ஓகே சார், தேங்க் யூ. திரு செந்தில்வேல், உங்களோட இறுதி பார்வை. ரொம்ப சுருக்கமா ஏதோ சிபிஐ வந்து அவங்க வந்து ஆகாயத்திலேருந்து வந்த மாதிரி எல்லா கேஸையும் சிபிஐட்ட கொடுத்தா கண்டுபிடிச்சிற மாதிரியே ஒரு வாதம் வச்சுட்டே இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் பல பத்தாண்டுகளாக, கால் நூற்றாண்டுகளாக சிபிஐ கண்டுபிடிக்காத வழக்குகள். இத்திஸ்ரீ மர்டர் கேஸ் அப்படின்னு ஒடிசாவில் ஒரு கொலை வழக்கு சிபிஐட்ட போய் இந்த நிமிடம் வரை கண்டுபிடிக்கப்பட முடியல. 1990 உத்தரப்பிரதேசத்தில் சில கன்னியாஸ்திரிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சிபிஐ இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. செல்பி கௌதம் மர்டர் கேஸ் பீகாரில் இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. 1987 ஓப்ரா ஹவுஸ் ஹேஸ்ட் இது மும்பையில் நடந்தது. இந்த நிமிடம் வரைக்கும் அந்த கொள்ளை தொடர்பாக எதுவும் கண்டுபிடிக்கப்படல. இது எல்லாத்தையும் விட எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அமைச்சர் கே நேருனுடைய சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு சிபிஐட்டு தான் போச்சு, கண்டுபிடிக்க முடியல. சிபிஐ ஏதோ வந்து ஒரு அனைத்து விதமான சக்திகளையும் கொண்ட ஒரு அசாதாரண அமைப்பு, போனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்படியே தள்ளிடுவாங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான், அதிகாரிகள் தான். நிறைவாக ஒரு கருத்து சொல்கிறேன், இதே சிபிஐ பாஜக ஆர்எஸ்எஸின் கைப்பாவையாக இருக்கிறது நான் சொல்லல. செந்தில் சார் குறுக்கிடுற மன்னிக்கணும், நான் குறுக்கிடுறேன் மன்னிக்கணும். அப்புறம் ஏன் கள்ளக்குறிச்சி வழக்கு நம்ம கொடுத்தோம், சாராய வழக்கு? நான் சொல்றேன் சார், இல்ல நான் சொல்லிடுறேன், நான் ரெண்டு விதமா சொல்லிடுறேன், நான் ரெண்டு விதமா சொல்லிடுறேன், ரெண்டு விதமா இல்ல நான் சொல்லிடுறேன், அவர் கேட்டுக்க சொல்றேன். சில வழக்குகளில் இப்போ நீங்க அஜித்குமார் வழக்கு சொன்னோம், அது போலீசாரே சம்பந்தப்பட்டதனால் சிபிஐக்கு போச்சு. சில வழக்குகளை நீதிமன்றம் சொல்லி சிபிஐக்கு போகுது. இது நீதிமன்றம் உத்தரவிட்டா சிபிஐக்கு போகுது, அது வேற, அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த சிபிஐ விட்டுட்டேன். நான் சிபிஐயில் எதுக்கு எடுக்கிறேன்னா, இதே சிபிஐ பாஜகவின் ஆர்எஸ்எஸின் கைப்பாவை என்று கடந்த மாதம் சொன்னவர் இதே திருவாளர் விஜய் அவர்கள். நீதிமன்றத்தின் எஸ்ஐடி விசாரணை தான் சரியானதாக இருக்கும் என்று சொன்னவரும் விஜய் தான். அப்போ அவர் அஜித்குமார் வழக்க சிபிஐக்கு திமுக கொடுத்த போது என்னமா சொன்னாரு, திமுகவோடு நீங்கள் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது சிபிஐக்கு இந்த வழக்கு போகும் என்று சொன்னால் விஜய் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டார். பாஜக மிரட்டுகிறது, பாஜகவின் மிரட்டலுக்கு அஞ்சி கைது கூட பண்ணல, ஒரு வழக்கிற்கே அஞ்சி பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் தயாராகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது. திரு ரங்கராஜ், வெரி ஷார்ட் பதில். இல்லை, ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீ ஜலியன்வாலா பாக் கம்பேர் பண்ண சொன்னால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு கம்பேர் பண்ணலாம். அது ரெண்டு போலீஸ் ஃபயரிங். அது வந்து அதை ஒத்துக்கிறாரான்னு அது கேட்க சொல்லுவோம். குறி சுடுற மாதிரி சுட்டாங்க. அதை தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன்னு முதல்வர் பழனிசாமி சொன்னார். ஆனால் மினிட் டு மினிட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரியில் பின்னால் நிரூபணம் ஆச்சு. அதனால ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, அலையன்ஸ் பொறுத்தவரை 6 மாதம் வரை நம்ம மூர் மார்க்கெட்டில் கீரி பாம்பு சண்டை நடக்க போகுது, சண்டை நடக்க போகுது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, கடைசி நடக்காது. அந்த மாதிரி அலையன்ஸ்லேருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, மதிமுக எல்லா கட்சியும் வெளியே வருது, எங்கள் கட்சியில் சேர போகிறோம், மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னார் பழனிசாமி. என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? ஒருத்தரும் அதுலேருந்து வரலனால 7 தேர்தல் சொல்கிறாங்க. ஆமாம், வரலனால சொல்லு, இதோ வராது, ஆனால் வரல. இப்போ வராதனால சோர் கிரேப்ஸ் மாதிரி சீச்சி இந்த படம் புலிக்கும்ன்ற கதை ஆயிடுச்சு. அதனால இப்போ அவங்க என்ன திட்டுறாங்க, மரவங்களை திட்டுறாங்க, அவங்க பிச்சைக்காரர்கள் சரணாகதி ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு கட்சியை, ஒரு சர்வதேச இயக்கம் கொண்டு வந்த கட்சியை மிக கொச்சப்படுத்தி பேசினார். அதெல்லாம் வந்து கூட்டணி வர்றாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சர்வதேச இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒரு தெருமுனையில் நின்று ஒரு கண்டபடி பேசுவது வந்து ஒரு நியாயமற்றது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.